கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு எவைகளை நாட வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட நாம் எவைகளை நாடிக்கொண்டிருக்கிறோம்? வேதாகமும் நமக்கு எவைகளை நாட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது என்பது குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அன்பை என்ன பண்ண வேண்டுமாம்? நாட வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு, ஞான வரங்களை விரும்பணுமா, தீர்க்க தரிசன வரத்தை நம்ம என்ன பண்ணுமா? விரும்பணும். இப்ப பாருங்க, மெயினா எதை சொல்றாருன்னு சொன்னா அன்பை நாட வேண்டும் என்று நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கூட பாருங்க, உலகத்துல நம்ம என்னென்னமோ காரியங்களை நாடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உயர்வதற்கு பாருங்க, எனக்கு நிறைய ஆஸ்தி வேணுங்க, அந்தஸ்து வேணுங்க, பொண்ணு வேணுங்க, பொருள் வேணுங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நாம் தேவ சமூகத்துல போயிட்டு எல்லாமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரதானமானது எதை என்று சொன்னால் அன்பு. ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் என்ன பண்ணுமா? அன்பு கூற வேண்டும். பிரதான கற்பனைகளை ஒன்று அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்பை நாம் நாட வேண்டும். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட நாம் அநேக நேரங்கள்ல இவைகளை நாடுவது கிடையாது. ஆகவேதான் பிரதானமாய் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அன்பை நாடுங்கள். ஹல்லேலூயா. அன்பை முதலாவது சொல்றாரு, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரத்தை என்ன பண்ணுங்க? விரும்புங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதிலே 1 கொரிந்தியர் 13:13 சொல்றாரு, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கும், இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் என்ன பண்ணுமாம்? நிலைத்திருக்குமாம். இவைகள் எது பெரியது என்று சொன்னால் அன்பு. ஹல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை ஒன்று அன்பை நாம் நாட வேண்டும். தேவன் எப்படி இருக்காராம்? அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் விளங்கி கொண்டிருப்பதனால்தான் இன்றைக்கு அவரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் பாருங்க, அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்ததுனால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன பண்ணறாம்? விளங்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் பாருங்க, யார் ஒருத்தர் தேவனை விசுவாசிக்கிறீங்களோ அவர்களை கெட்டு போகாமல் அவர்கள் என்ன பண்ணுமா? ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, யார் ஒருத்தர் இன்னைக்கு கெட்டு போய் கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ண? கெட்டு போக கூடாது. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் நரகத்துக்கு போக கூடாது, என் பிள்ளைகள் பாவத்துல வாழ்ந்து நரகத்துல சிக்கி தவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அன்பை நமக்கு முன்மாதிரியாக காண்பித்து போயிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எதை நாட வேண்டுமா? அன்பை நாட வேண்டும். அன்புதான் பிரதானமானது, அன்புதான் ரொம்ப முக்கியமானது. இந்த அன்பை ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் அன்புள்ளவன் தேவனுக்கு எப்படி இருப்பானா? பிரியமா இருப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, மதர் தெரேசா அந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவருடைய அன்பை வெளிப்படுத்துறது நிமித்தமாக அவர் பாருங்க இன்றைக்கு அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாய் காணப்படுறாங்க. அநேகர் பாருங்க, எத்தனையோ பிள்ளைகளை, ஏழை பிள்ளைகளை, எத்தனையோ சுகவீனமானவர்களை, எத்தனையோ பேர் பாருங்க பலனத்தோடு இருப்பவர்களை அரவணைத்து அப்படி காப்பாற்றது நிமித்தமாக தான் இன்றைக்கு மதர் தெரேசாவை நாம் என்ன பண்றோம்? அம்மா என்று அழைக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களை அப்படி நேசிப்பதற்கு காரணம் கவனிச்சிங்களா? இன்றைக்கு கூட அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அன்பு மிகவும் ரொம்ப முக்கியமாய் காணப்படுது. இந்த அன்பை நீங்கள் எப்பொழுதும் நாடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் எதுன்னு சொன்னா அன்பு. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்மை யோசித்தது நிமித்தமாக தான் அவருடைய சரீரத்துல எவ்வளவு பாடுகள் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கன்னத்துல அறையிறாங்க, காரி துப்புறாங்க, அவரை தலையில கூட்டுறாங்க, என்ன காரியங்கள் பண்ணாலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு சொல்றாரு, பிதாவே
இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் பாருங்க, நாம தேவனுக்கு பிரியமில்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாய் அவர் என்ன பண்ணாரு, அப்படியாய் தேவ சமூகத்துல அப்படியாய் அவர் நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அன்பு ரொம்ப முக்கியம். இந்த அன்பை நீங்க என்ன பண்ண வேண்டுமா, நாட வேண்டும். இன்றைக்கு உலகத்துல ஆஸ்தி, அந்தஸ்து, பொண்ணு, பொருள், படிப்பு, புகழ், மேன்மை எல்லாத்தையும் நாடிக்கொண்டிருக்கிறோங்க. ஆனால் அன்பை நாம் என்ன பண்றது இல்ல, நாடுவது கிடையாது. வேதாகம் நமக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குது, அன்பை நாடுங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். ஹல்லேலூயா. அவர் சத்துவத்தின் வல்லமை நீங்க என்ன பண்ணுமாம், நாட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நாம் எவைகளை நாட வேண்டுமா? முதலாவதாக அன்பை நாம் நாட வேண்டும். 2வது சொல்றாரு, கர்த்தரையும் அவர் வல்லமையும் என்ன பண்ணுமா, நாட வேண்டும், அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, அவருடைய வல்லமை நாட வேண்டும். இன்றைக்கு எவைகளையோ நாடி அற்ப காரியங்களை நாம் என்ன பண்றோம், நாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வல்லமை நீங்கள் நாடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆகவேதான் எபேசியர் 6:10 சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ண வேண்டுமாம், பலப்பட வேண்டுமாம். ஹல்லேலூயா. அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் பிசாசின் தந்திரங்களோடு நீங்க என்ன பண்ண முடியும், எதிர்த்து நிற்க முடியும். வான மண்டலங்களை கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பாருங்க, இந்த பூமியில மாத்திரம் இல்லைங்க, வான மண்டலங்களை கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ண வேண்டுமா, பலப்படக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, 2வதாக பாருங்க, நாம் கர்த்தரிலும் அவர் வல்லமையிலும் நாம் என்ன பண்ணுவோம், நாடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அன்றைக்கு பாருங்க, எலியா தீர்க்கதரிசி ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், ஏன் வார்த்தையினாலே அன்றி இந்த தேசத்துல மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு அப்பேற்பட்ட வல்லமையை கர்த்தர் தந்தார். ஏனென்று சொன்னால் எலியா தீர்க்கதரிசி சாதாரணமானவர் அல்ல. அவர் தேவ சமூகத்துல போயிட்டு அவருடைய வல்லமை நாடக்கூடிய ஒரு மகனாய் காணப்பட்டார். போய் கர்மேல் பர்வதத்துல போய் உட்கார்ந்து என்ன பண்ணுவார், மணிக்கணக்காய் தேவ சமூகத்துல காத்து கொண்டிருந்தார். ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் முதலாவதாக அன்பை நாட வேண்டும். 2வதாக பாருங்க, கர்த்தரிலும் அவர் வல்லமையிலும் நாம் என்ன பண்ணுமாம், நாடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். எலியா தீர்க்கதரிசி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு கர்மேல் பர்வதத்துல போயிட்டு தன்னுடைய நேரங்களை தேவ சமூகத்துல என்ன பண்ணாரு, செலவழித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவர் கீழே இறங்கி வராரு. ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தை அப்படியே பலிக்கக்கூடியதாய் மாறியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமையையும் அவருடைய கர்த்தருடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள்ளாக தேவ சமூகத்துல காத்திருக்கக்கூடிய உணர்வு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி தேவ சமூகத்துல காத்திருந்ததால் தான் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்துல அந்த வார்த்தை அப்படியே பலிக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில தேவ நன்மைகளை செய்ய வேண்டுமானால் நாம் இன்றைக்கு கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை ஒரு மனுஷன் நாடுவான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், மாற்றங்கள் உண்டாகும். இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க போயிட்டு என்ன பண்ணுவாரு, வனாந்திரத்தை போயிட்டு தேவ சமூகத்துல காத்து கொண்டிருப்பார். இரவும் பகலும் பிதாவை நோக்கி ஜெபித்து கொண்டிருப்பார். ஆகவேதான் இயேசு நின்னார்னா அற்புதம், நடந்தார்னா அற்புதம், பார்த்தார்னா அற்புதம், பேசினார்னா அற்புதம், தொட்டால் அற்புதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வேண்டுமா, நீங்கள் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாட வேண்டும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எவைகளோ நாடிக்கொண்டிருக்கிறோம், அற்பமான காரியங்களை நாடிக்கொண்டிருக்கிறோம், சின்ன சின்ன தேவையில்லாத காரியங்களா நாடிக்கொண்டிருக்கிறோம். அவைகளை நாடுவதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க. நீங்க எவைகளை நாட வேண்டும் என்று சொன்னால் அன்பை நாட வேண்டும். அன்பை நாடினால் தேவன் எப்படி அன்பாகவே இருக்கிறார், நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அவ பாருங்க, நீங்கள் தேவனாக மாற வேண்டுமானால் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரிலும் அவருடைய வல்லமையும் நீங்க என்ன பண்ணுமா, நாடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3வதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
ரோமர் 12:13 நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்களுடைய குறைச்சலில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, அந்நியரை என்ன பண்ணுமாம்? உபசரிக்க நாட வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, அந்நியரை நம்ம என்ன பண்ணுமாம்? உபசரிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். இந்த சிறிய ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு என்ன பண்ணீங்க? செய்தீர்கள். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் ஏழைக்கு இறங்குறீங்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கடன் கொடுக்கக்கூடியவரா இருப்பார். அப்போ நாம இரக்கம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். எதையும் எதிர்பார்த்து செய்கிறவர்களாக அல்ல. நாம் என்ன பண்ணோம்னா எதிர்பார்க்காமல், இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க, நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் எல்லாவற்றையுமே என்ன பண்ண நமக்காக கொடுத்தார். எதிர்பார்ப்பில்லாமல் நமக்கு உதவிகள் செய்தார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கணும்? பிறரை உபசரிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்ணுமா? அந்நியரை உபசரிக்க கூடியவர்களாய் நாம் இருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நிறைய நேரங்கள்ல கொடுக்கறதுக்கு நம்ம மனசே வராதுங்க. ஆனா நமக்கு மாத்திரம் எல்லாருமே கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா நாம் என்ன பண்ண மாட்டோம்? யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஆகவேதான் பாருங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள்ல எல்லாவற்றையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுத்துதான் இந்த ஊழியங்களை செய்து காட்டினார். நீங்கள் கூட என்ன பண்ணும்? பிறருக்காக என்ன பண்ணும்? கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அன்றைக்கு தொற்கால் என்ற ஒரு சீஷி இருந்தாங்க. அவர்கள் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்றாங்க? உபசரிக்கக்கூடியவர்களாய், அந்நியர்களை என்ன பண்றாங்க? நேசிக்கக்கூடியவர்களாய், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறாங்க. ஆகவேதான் அவங்க மரணம் அடைந்த பொழுது எல்லாரும் என்ன பண்றாங்க? வந்து அந்த மகளுக்காக என்ன பண்றாங்க? வேண்டுதல் செய்யறாங்க. மரித்து போன தொற்கால் ஜீவனோடு கூட எழுந்ததுக்கு காரணம் தெரியுமா? அந்த அம்மா செய்த அந்த நன்மையான காரியங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அந்த மகள் எப்படி நன்மை செய்யறவளா இருந்தாங்களோ, நாம கூட எப்படி இருக்கணும்? நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்நியரை உபசரிக்க நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? நாடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொர்நேலியே என்ற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அந்நியரை உபசரிக்க கூடியவர், தான தர்மங்களை செய்யக்கூடியவர். அவருடைய தான தர்மங்கள் பரலோகத்துக்கு எட்டினதாம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்நியரை உபசரிக்க நாடும் பொழுது தேவன் அவருடைய தூதரை கொண்டு உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, கொர்நேலியுடைய அந்த தான தர்மங்கள் பரலோகத்துக்கு எட்டினது நிமித்தமாக ஒரு தூதன் வந்து என்ன பண்றாரு? அவருக்கு ரட்சிப்புண்டாகக்கூடிய வழியை காண்பிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்நியரை உபசரிக்க நாட வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவதாக பார்த்தோம், நாம் அன்பை நாடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி அன்புள்ளவராய் வாழ்ந்தாரோ அதை போல நாமளும் பிறருக்கு என்ன பண்ணோம்? அன்பை காண்பிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்படி இருக்க நாம் நாட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையை நாம் என்ன பண்ணுமாம்? நாடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த பூமியில அற்ப காரியங்களை நாடிக்கொண்டிருக்கிற நாம இன்றைக்கு விசேஷித்த காரியங்களை, வல்லமையை நாடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது, அந்நியரை நாம் உபசரிக்க என்ன பண்ண வேண்டுமாம்? நாடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நீங்க அந்நியரை உபசரித்து பாருங்கள், தேவனே உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எவைகளை நாட வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லவாம், அவைகள்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கூட நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்துல இந்த வார்த்தைகள் பிரகாரமாய் வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். கட்டாயம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாள் கூட கர்த்தாவே, யாரெல்லாம் தகப்பனே இன்றைக்கு என்னென்ன காரியங்களை நாடிக்கொண்டிருக்காங்க நீங்க அறிந்திருக்கிறீங்க. அன்பை நாடுங்கள் என்று சொன்னீர் தகப்பனே. உடைய வல்லமை நாட வேண்டும் என்று சொன்னீர் தகப்பனே. அப்பா, உடைய சமூகத்தில் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று சொன்னது போல நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஆண்டவரே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உங்க தயவுள்ள கரம் ஆண்டவரே கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.